ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான டிஜிகோல் சேவிங் வீடியோ பற்றி தாங்க. அதுவும் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 1st 2 இந்த 2 நாளில் ஆடி 500 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி போத்திஸ் டிஜிகோலில் யாரெல்லாம் வந்து ஒரு நியூ ஸ்கீம் ஆரம்பிச்சிங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை நான் நார்மலாகவே டிஜிகோல் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரேன்னா கூட கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். மெயினாக இப்போ இந்த வீடியோவில் காயின் எடுக்கிறத விட ஒரு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுல எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக 330 டேஸ் ஃப்ரம் ஆகஸ்ட் 1 இல்லை ஆகஸ்ட் 2 ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 330 டேஸ் ஃப்ரம் ஆகஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக என்றைக்கு வந்து உங்களோட சிட் ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ ஆகஸ்ட் 1 ஜாயின் ஆனவங்க எல்லாருக்குமே லாஸ்ட் டேட்டுங்கிறது 27 ஜூன். அப்போ 28 ஜூன் வந்து கண்டிப்பாக நம்ம ரெடியூம் பண்ணிக்கலாமான்னா ரெடியூம் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க 2/7/2026 தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஷாப்பில். பட் நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணப்போ 330 டேஸ்னால் எனக்கு 27 ஜூனோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், அவங்க வாங்கிக்கலான்னு சொன்னனால தான் நான் கடைக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க பர்ச்சேஸ் பண்ண விடுவாங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 5 நாள் கழித்து நீங்கள் பொறுத்து வாங்குறது வந்து உங்களோட இஷ்டம்தாங்க. பட் கடையில் ஏதாவது ஒரு நல்ல ஆஃபர் போய்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 2-3 டேஸில் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி காயினாக வாங்குறத விட ஜுவல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து என்னோடய டிஜிகோல் சேவிங் ஸ்கீம் வந்து ஆகஸ்ட் 23 என்னமோ கம்ப்ளீட் ஆச்சுங்க. பட் அவங்க கடையில் வந்து என்ன ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா, ஆடி ஆஃபர் வந்து அப் டு 20% to 50% வரையும் வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஆகஸ்ட் 20 கம்ப்ளீட் ஆகுதுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து 330 டேஸ் இந்த கால்குலேஷன் வந்து போட்டு கஸ்டமர் கேர் கால் பண்ணி நான் வந்து இன்றைக்கி போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எனக்கு ஆன்கோயிங் ஆஃபர் அப்ளிகபிள்னால் எனக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், நான் வந்து காயின் வாங்குறத விட ஜுவல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவேன்லன்னு அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஷாப்பில் போய் சின்னதாக வந்து டைட்டானிக் ஸ்டட் வாங்கினேன் அப்போ. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 15% என்னமோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 20% வேஸ்டேஜில் ஆஃபர்லாம் போக எனக்கு அது வந்து ஒரு 12% வேஸ்டேஜ் ஆஃபர்லாம் அப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்கள் மெச்சூரிட்டி டேட்டு முடிய போகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஆஃபர் இருக்குது, அதுவும் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது, அதாவது ப்ரீ க்ளோஸ் கிடையாது, 3 to 30 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன்டிக் நகைகள் கூட நீங்கள் வந்து டிஜிகோல் ஸ்கீமில் வந்து சேவ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக தாங்க இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கா தேவைப்படுன்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ காயின் வாங்குறத விட ஏன் ஜுவல் வாங்குறதே பெஸ்ட்டு அப்படிங்கிற என்னோடய கால்குலேஷன் எல்லாமே இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக போத்திஸ் டிஜிகோல்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆகஸ்ட் 1, 2025. 500 ருபீஸ் தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக கட்ட வேண்டியது இருந்தது. ஏன்னா அந்த ஆடி 500 யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு 500 ருபீஸ் வந்து கட்டணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு 55 மில்லிகிராம் ப்ளஸ் பெனிஃபிட் வந்து ஒரு 4 மில்லிகிராம் சொல்லி டோட்டலாக 59 மில்லிகிராம் சேவ் ஆயிருந்தது. அவங்க வந்து ஒரு 500 ருபீஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க கிஃப்டாக. ஸோ அந்த 500 ருபீஸ்க்கு ஒரு 55 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆயிருந்தது. ஆக்சுவலாக போத்திஸ் டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து 7% வந்து பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த 75 டேஸ் அப்படிங்கிறது வந்து நான் ஆகஸ்ட் 1 ஆரம்பித்தது வந்து அக்டோபர் 15 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு வந்து 75 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 5% ஸ்லாட்டில் நான் இருந்தேன் அப்போ. ஆக்சுவலாக இப்போ அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுலாம் அப் டு 6 டெசிமல் பிளேசஸ் வரையும் கொண்டு போயிட்டாங்க. பட் நான் இதெல்லாம் சேர்த்தப்போ பார்த்தீங்கன்னா அப் டு 3 டெசிமல் பிளேசஸ் வரையும் தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் வந்து நான் அப் டு டிசம்பர் வரையும் சேவ் பண்ணியிருந்தேங்க. டிசம்பர் 12, 2025 அன்றைக்கி தான் லாஸ்ட் பேமெண்ட் பண்ணியிருந்தேன். 126 ருபீஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து 11 மில்லிகிராம் வந்து எனக்கு ஆட் ஆயிருந்தது, ப்ளஸ் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆயிருந்தது. ஸோ டோட்டலாக 12 மில்லிகிராம் வந்து ஆட் ஆயிருந்தது. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 11,985, கிட்டத்தட்ட 12,000 கிட்ட வந்துருச்சு எனக்கு. ஸோ டோட்டலாக நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 19,392 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எனக்கு சேவான வெயிட்டுங்கிறது 1.855.
அடுத்து பெனிஃபிட்டுங்கிறது வந்து ஒரு 0.155 ஒரு 155 மில்லிகிராம் கிட்ட எனக்கு ஆட் ஆயிருந்தது. ஸோ சேவ்டு வெயிட் ப்ளஸ் பெனிஃபிட் வெயிட் இதெல்லாமே ஆட் பண்ணுறப்ப எனக்கு வந்து 2 கிராம் 11 மில்லிகிராம் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஆக்சுவலாக ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லி 10,454 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டிவைடட் பை வெயிட் சேவ்டு. அதாவது பெனிஃபிட்டோட சேர்ந்த வெயிட் கிடையாதுங்க. பெனிஃபிட் இல்லாமல் நம்ம சேர்த்த வெயிட் இருக்கும் பார்த்திங்களா, அதால் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆவரேஜ் ரேட் இருக்கோ இதுதான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, 10,454 ரூபா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆவரேஜ் ரேட் வந்து பெர் கிராமுக்கு இந்த ரேட்டு விழுது 10,454 ரூபா அப்படின்னு. பட் இன்றைக்கி கரண்ட்டாக, அதாவது June 2, 2026 இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்ப இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,320. ஸோ நமக்கு இந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போதில் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 19,392 எனக்கு டோட்டல் வெயிட் சேவ்டால் நான் டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆவரேஜ் ரேட் வந்து இன்னும் குறையுது, 9,643 ருபீஸ் வந்து அப்ராக்சிமேட்லி வருதுங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் இருந்து எனக்கு அந்த ஆவரேஜ் ரேட்டு பெனிஃபிட்டோடு சேர்ந்த வெயிட்டை நான் மைனஸ் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 4,677 ரூபா ஒரு கிராமுக்கே எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த பெனிஃபிட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 21% உள்ள ஒரு ஆன்டிக் நகையை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக நம்ம வாங்கலாங்க. நமக்கு அதுவும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, 2 கிராம் சேர்த்துருக்கீங்க, ஒரு 4 கிராம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா சின்ன பொருள் தான் பர்ச்சேஸ் பண்ண போக முடியும். ஸோ சின்ன பொருளுக்கு எப்போயுமே வேஸ்டேஜ் வந்து 12லேருந்து 18% இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறையா அமௌண்ட் வந்து வேஸ்டேஜுக்கே போகும், கண்டிப்பாக போக தான் செய்யுங்க. பட் அந்த வேஸ்டேஜுக்கு கொடுக்குற அமௌண்ட்டே வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்ச அமௌண்ட்லேருந்து தான் எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ என்னோடய ஆவரேஜ் ரேட்டை கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு கிராமுக்கு 4,677 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்குங்க. ஸோ ஓவராலாக பெர் கிராமுக்கு எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி மார்க்கெட் ரேட் 14,320 அதால் டிவைட் பண்ணுறப்ப 0.3266 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு 100% மாத்திரப்ப இன்ட்டு 100 போடணும். ஸோ 32% கிட்டத்தட்ட 33% வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. அதாவது நம்ம சூஸ் பண்ணுற நகை வந்து ஒரு 15% வேஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு ஒரு 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. டோட்டலாக 18% வந்து நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குகிறோன்னா கூட இந்த 32% மைனஸ் 18% அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 14% இன்னும் ப்ராஃபிட்டாக தான் நமக்கு கிடைக்குங்க. அதாவது ஒரு கிராமுக்கு 4,677 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிது. நான் சேர்த்து வச்ச கிராம் வந்து 2 கிராம் 11 மில்லிகிராம். இதுக்கு எனக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 9,405 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. ஸோ இப்போ நான் காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறேனோ இல்லை ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறேனோ, இப்போ நான் எடுக்க போகிற அந்த ஜுவல்லுக்கு வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து எனக்கு டோட்டலாக ஒரு 9,000 ரூபா கிட்ட வருது அப்படின்னா தாராளமாக நான் அந்த நகையவே சூஸ் பண்ணலாம் காயின் ப்ரிஃபர் பண்ணுறதை விட. ஏன்னா நான் எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை தான் நான் வந்து திரும்ப வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியாகவும் நான் பே பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 14,320 ரூபா. இதுக்கு வந்து 2 கிராம் 11 மில்லிகிராம் நீங்கள் போய் வாங்குறீங்க, காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2% வேஸ்டேஜ் காயினுக்கு போடுவாங்க, 3% ஜிஎஸ்டி. ஸோ டோட்டலாக 5%ங்கிறது ஒரு 1,450 ரூபா நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நமக்கு ப்ராஃபிட் ஒரு 9,400 ரூபா அப்படிங்கிறப்ப 1,450 ரூபாங்கிறது வந்து நமக்கு ஒரு லெஸ் அமௌண்ட்டாக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே நம்ம வாங்குகிற மாதிரி தான். இல்லை நான் ஜுவல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த 2 கிராமுக்கு ஒரு பெண்டன்ட்டோ இல்லை ஒரு சின்ன மோதிரோ இல்லை ஸ்டட்டு இல்லை சைட் ஸ்டட்டு இந்த மாதிரி தான் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன பொருட்களுக்கெலாம் கண்டிப்பாக 12%லேருந்து 18% வரை வேஸ்டேஜ் இருக்கும். சப்போஸ் 15%ன்னு வச்சா கூட 3% ஜிஎஸ்டி சேர்க்குறப்ப ஒரு 18%, அதாவது 5,183 ரூபா நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டில் ஒரு 60% அமௌண்ட்டை வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இல்லை நான் ஆன்டிக் ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ஆன்டிக் ஸ்டட்டு இல்லை ஒரு ஆன்டிக் மோதிரம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் 21% வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட எனக்கு 6,900 ரூபா 7,000 ரூபா கிட்ட வருங்க. ஆல்ரெடி என்கிட்ட ப்ராஃபிட்டாகவே ஒரு 9,400 ரூபா இருக்குது அப்படிங்கிறப்ப தாராளமாக எனக்கு வந்து இது போக ஒரு 2,400 ரூபா ப்ராஃபிட்டில் தான் நான் அந்த பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காயினாக வாங்கி அதுக்கு ஒரு 3% ஜிஎஸ்டி கட்டி திரும்ப இந்த காயினை வந்து ஒரு ஒன் டைம் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க
அப்படின்னாலும் அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நகையாக எடுக்கிறப்ப அதுக்கு ஒரு 3% ஜிஎஸ்டி கொடுக்க தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு ஜுவல் தேவையாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் சேவிங்ஸில் ஜுவல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இது எல்லா நேரமும் அப்ளிகபிள் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஜாயின் ஆனப்போ இருந்த ரேட்டுக்கும் இப்போ உள்ள ரேட்டுக்கும் ட்ரமாண்டஸ் இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு பொருளுக்கு வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினாலும் அது ப்ராஃபிட்டாக அமையுது. பட் இப்போ ரீசண்டாக கிராம் ரேட் வந்து ஒரு 13,000 இருக்கும் போதில் தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுமா அப்படிங்கிறது பிக் கொஸ்டின் மார்க் தான், நமக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு டிஜிகோல்டு ஆரம்பித்து நெக்ஸ்ட் இயர் நான் டிஜிகோல்டு க்ளோஸ் பண்ணுறப்ப நான் அதுக்கு நகையாக எடுக்கலாமா அப்படிங்கிறது வந்து உங்களோட விருப்பம்தான். உங்களோட கால்குலேஷன் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக ஆனால் ஒரு லாபம் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த அளவுக்கு லாபம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. இன்றைக்கி ஜூன் 2 இன்றைக்கி வந்து நீங்கள் நியூவாக வந்து ஒரு டிஜிகோல்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அச்சய திதிக்கு கண்டிப்பாக அது வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து காயின் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கூட நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜூன் 2 ஜூன் 13 நீங்கள் வந்து நியூவாக ஒரு ஸ்கீமோ மந்த்லி ஸ்கீமோ இல்லை டிஜிகோல்டு ஸ்கீமோ நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் May 9 வந்து அச்சய திதி வருது, அப்போ வந்து க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அச்சய திதிக்கு நிறைய பேர் வந்து காயின் வாங்க தான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக காயின் வந்து ஸ்டாக் அவுட் ஆகாதுங்க. கண்டிப்பாக அதுக்குள்ளே இந்த போர் பதற்றம்லாம் நிப்பாட்டி நமக்கு வந்து திரும்பியும் எப்பயும் போல் காயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யாராவது சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஜூன் 2 ஜூன் 13 ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அச்சய திதிக்கு 0% வேஸ்டேஜில் நீங்கள் காயினாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஜுவல்லரியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூ டிஜிகோல்டு வந்து தங்கமயிலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் அச்சய திதிக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது கோல்டு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்குங்க. அதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அதை டீட்டெயிலாக வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுறேங்க. ஸோ நான் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டு இப்போ கம்ப்ளீட் ஆகி ஜூலை மந்த்தே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா இல்லை நான் அதுக்கு முன்னாடியே ரெடீம் பண்ண போகிறேனா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லைங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஆஃபர் போட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ப்ரியராக அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே கூட ரெடீம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இல்லை ஆஃபர் எதுவுமே போடல அப்படின்னா நமக்கு ஜூலை 2 வந்து ரெடம்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 1 வீக் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆடி ஆஃபர் ஏதாவது போட்டாங்கன்னா அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி பட் நான் வந்து ஒரு ஜுவல்லாக தாங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். காயின் வந்து நான் ப்ரெஃபர் பண்ணலை. ஏன்னா நான் வந்து ஒரு 2.5 கிராம்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்டும் அன்றைக்கி அதே தேதியில் ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து ஒரு 1 கிராம் கிட்ட சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ டோட்டலாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டட்டாவோ இல்லை ஒரு 2 ரிங்காவோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன் நான். ஸோ கண்டிப்பாக 100% நான் வந்து ஒரு ஜுவல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இப்போ ரெடீம் பண்ணுற எல்லாருக்குமே போத்தீஸ் டிஜிகோல்டுக்கு கிஃப்ட்டும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ யாராவது கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப டிஜிகோல்டுக்கு கிஃப்ட் இருக்குது, அதை மறக்காமல் நீங்கள் வந்து ரெடீம் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் அச்சய திதிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மந்த் ஆரம்பிக்கலாமா இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிக்கலாமா இல்லை ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கலாமா, பல கன்ஃபியூஷன்ஸ் எனக்குள்ளே இருக்குது. டிஜிகோல்டில் சேவ் பண்ணலாமா இல்லை மந்த்லி ஸ்கீமாகவே ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் எனக்கு இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் ஜூன் 15 கண்டிப்பாக டிசைட் பண்ணிடுவேன். ஸோ நான் டிசைட் பண்ணக்கப்புறம் எதில் நான் ஜாயின் ஆகிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு கிளாரிட்டியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படுனா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலேயே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching the video. Bye.